ஸோ அஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்லணும், என்னைக்காவது ஒரு நாள் சொன்னால் போதுமா? கிடையாது. டெய்லியுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் ஆகுது ரிப்பீட் பண்ணணும். எப்படி நம்ம மைண்டில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆல்ரெடி இருக்கிற தாட் ப்ராசஸை மாற்றி நம்ம ஒரு புது தாட் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும், எந்த ஏரியா ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஃபினான்ஷியல் ஏரியாவில் இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஹெல்த் வைஸாக இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் லைஃப்க்கு ரிலேட்டடாக ஒரு 4 to 5 அஃபர்மேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டெய்லி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் க்ரியேட் ஆகிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் செட்டில் சேஞ்ச் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக